The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. சார், உங்களுடைய ஸ்டூடெண்ட் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் போற இடமெல்லாம் அதான் சொல்றாங்க. என்கிட்ட எவ்வளோ பேர் படிச்சாங்க, எப்போ ஏதோ பதவியிலலாம் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, சார் உங்க விஜய் சார் இந்த எண்ணம் ஏன் வந்தது, எப்படி இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு, என்ன செய்ய திட்டமிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அவரோட பேசணும்னு இருக்கேன். நான் பேச போறேன் ஒரு நாள். இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? விஜயோடைய பாப்புலாரிட்டிங்கிறது இம்மென்ஸ் 90s. அப்போவே விஜய்க்கு அந்த திரண்ட கூட்டத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அவருடைய அந்த கொள்கைகள், அவர் செயல்படுற விதம், இதெல்லாம் எப்படி இருக்கு? இவர் சில ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுறாரு. மேடை, அந்த பேச்சு, அது ஒரு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் அவர் பண்ணுறாரு. அந்த ஜெனரேஷனுடைய பக்கங்களுக்குள்ளார என்னால் போகவே முடியாது. செயல்பாடு, நடைமுறை, இதெல்லாம் ஓகே. கொள்கை சார், அவர் வைக்கிற கொள்கைகள் ஒரு ஷாக்கிங்காக ஒன்றும் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் ஹோட்டல் நடத்துனீங்கன்னா காலையில் இட்லி, சாம்பார், வடை, பொங்கல், பூரி, அவ்வளோதானே. ஸோ பெரியாரோ அம்பேத்கரோ இதெல்லாம் இவங்களெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. ஆனால் அதையும் விமர்சிக்கிறாங்கல்ல, அதை எப்படி இப்படி வைப்பாரு? அப்புறம் என்ன மாற்றம் இருக்கு? அதுதான் திமுக அதே தானே வருது. சொல்லித்தான் நானும் வர்றேன். அப்புறம் என்ன மாற்றம்னு கேட்குறாங்க. பாலிடிக்ஸில் ஒரு டைம் வேணும். என்டிஆர் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்த 2வது மாதம் சீஃப் மினிஸ்டர் ஆனார். விஜய்க்கு அந்த டைமிங் ஹெல்ப் பண்ணுமா? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ அவருடைய ரசிகர் மன்றம்னு வச்சுருந்தாங்கல்ல, அது அப்படியே டேக் ஓவர் பண்ணிச்சு. அது இவ்வளோ பெரிய அட்டெம்ப்ட் எடுக்கிறவர் ஒரு பெரிய பின்னணியில் தானே இருக்கு. ஏடிஎம்கே விஜய் கூட்டணி கூட வரலாம், அதற்கான பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கலாமா? அல்லது வரவேற்பீங்களா? கூட்டணின்னா அவர் என்ன மாதிரியான கூட்டணி? காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையிலான கூட்டணியா? 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நாங்கிற மாதிரியான கூட்டணியா? சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மாதிரியான கூட்டணியா? ஒரு நாள் சந்திக்கணும், பேசணும். சும்மா ஜஸ்ட் ஒருவேளை உங்களை கட்சி கூப்பிட்டா போவீங்க? கூப்பிட மாட்டேன். உங்கள் மாணவனா இல்லை உங்கள் கட்சியான்னு வந்துச்சுன்னா அப்படிங்கிற நெருக்கடி சார், உங்களுடைய ஸ்டூடெண்ட் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள்கிட்ட படித்தவர். ஆமாம் ஆமாம். இப்போ அவர் ஒரு மேடையில் பிடிச்ச வாதியார்னு கேட்கும் பொழுது உங்கள் பேரையும் சொல்லியிருந்தார். உங்கள் பேரை தான் சொல்லியிருந்தார். இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகம் மாநாடு பார்த்துருப்பீங்க. அவர் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பார்வையில் அவர் எப்படி செயல்பட்டு இருக்கார்? அவருடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்குது? அரசியல் வருகையே எப்படி இருக்குது? எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? என்னுடைய மாணவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவராக இருக்காருன்னு சொல்கிறது வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நான் போகிற இடமெல்லாம் அதான் சொல்கிறாங்க. என்கிட்ட எவ்வளோ பேர் படித்தாங்க, எப்போ ஏதோ பதவியிலலாம் இருக்காங்க. ஆனால் என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் உங்கள் விஜய் சார். என் பிள்ளைங்க கூட சொன்னேன். எங்கள் மேலே ஒரு மாணவராக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு வருவார். ஓகே. அப்போ நான் சூளப்பேட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக உட்காந்துருப்பார். என்னை பார்க்க வருவார். சூளைமேடு 198 சூளைமேடு ஹை ரோடு வருவார். அப்புறம் என்னை எங்கே பார்த்தாலும் ரொம்ப 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 அன்பாகவும் பணிவாகவும் வந்து பேசுவார். ஒரு தடவை ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கு நான் போயிருந்தேன், டிவி ஷூட்டிங்க்கு. இவர் ஏதோ ஒரு ஃப்ளோரில் நடிச்சிருந்தவர். நான் அந்த வந்திருக்கேங்கிற செய்தி தெரிஞ்சு அங்கேருந்து நடந்தே வந்தார். அந்த ஏவிஎம்னுடைய லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு செட் இருக்குது. அந்த செட்டில் இருந்து நான் இந்த ஒரு ஏர் கண்டிஷன்டு ஃப்ளோர் அப்போ ஒன்று தான் இருந்தது, என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அது அங்கே அந்த ஷூட்டில் நான் இருந்தப்போ அங்கேருந்து நடந்தே என்னை பார்க்க வந்தேன். வந்து பார்த்துட்டு, சார் வெளியில் நின்னார். சார் விஜய் வந்திருக்கார் சார், வாங்க 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 தம்பி வாங்க அப்படின்னு. சார் பார்த்துட்டு போகலன்னு வந்தேன் சார். அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு எங்களுக்குள்ளார எப்பயுமே இருந்திருக்கு. அவனை பார்த்து இப்போ கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார்ல. அவருக்கு இந்த எண்ணம் ஏன் வந்தது, எப்படி இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார், என்ன செய்ய திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றிலாம் நான் அவரோட பேசணும்னு இருக்கேன். ஓகே. நான் பேச போகிறேன் ஒரு நாள். ஓகே. ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேனா, ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா? அந்த மாதிரி இந்த மாதிரி இது ஒரு பெரிய அட்டெம்ப்ட் இல்லை, பெரும் முயற்சி. ஒரு நாள் அவரை சந்தித்து நான் பேசலான்னு இருக்கிறேன். நான் என்ன கேட்கல தேதியோ
நாளோ இது நேரமோ கேட்கல அவர்கிட்ட. ம். பட் நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தலைவர் ஆஹா. அன்புக்குரிய மாணவர் ம். விஜயை நான் சந்தித்து நான் கேட்பேன், எப்படி இருக்கீங்க, என்ன ஐடியா, வாட் ஆர் யுவர் பிளான்ஸ், ம். ம். சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், ஐம் ஆல்வேஸ் வெல் விஷர் ஃபார் யூ அப்படின்னு நான் சொல்ல தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் நாள் எப்பயுமே மாணவர்கள்ட்ட ஒரு ஒரு ஆசிரியரா அவங்களுடைய திட்டங்கள் என்ன, ஏன் இந்த கோர்ஸ் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ அரசியலுக்கு ஏன் வந்தீங்க, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு வழி- பேட்சினுடைய சில்வர் ஜூபிலியை 25வது ஆண்டை கொண்டாடுறதா இருந்தோம். ஆ. அது எங்கேயோ ரிசார்ட்டில் வைக்கலாம், கோவாவில் வைக்கலாம், அங்கெங்கெல்லாம் வைக்கலாம்னு சொன்னப்போ அவரு தான் சொன்னார், அதெல்லாம் அங்கெல்லாம் காலேஜில் நம்ம படித்த கிளாஸ் ரூமில் தான் அது நடக்கணும் ம். அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் என்னென்னா, ஐயோ ரொம்ப கூட்டமாயிடும், க்ரௌட் ஆகிடும், நடத்திருக்கலாம் சார், நான் படிக்கும்போது பார்த்துருப்பேன் எல்லாரையும். நியூசன்ஸாக இருக்கும். ம். அதனால் மற்ற பேட்சுக்கெலாம் பழைய மாணவர் கூட்டம் நடத்துகிறோம். ம். இந்த பேட்ச் மட்டும் அவர் வந்து சொன்னார், அவர் ஜெனுவினாகவே அவர் சொன்னார், ரொம்ப கூட்டமாயிடும், காலேஜுக்கு ஏதோ நியூசன்ஸ் ஆகிடும், நான் வந்தேன்னா அது நான் ஒரு மாணவனாக வர விரும்புகிறேன், நீங்கள் ஒரு ஆசிரியராக நாங்கள்லாம் மாணவர்களாக தான் சந்திக்கணும் நம்ம, அதனால் கோவாவில் மீட் பண்ணுறது, ரிசார்ட்டில் மீட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஓகே சார். இப்போ இந்த இப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா முன்னாடி இருந்தே அந்த அரசியல் தன்மை அவர்கிட்ட இருக்குல்ல, அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ இப்போ இதை எதிர்பார்த்துருந்தீங்களா, இல்லை கணிக்க முடிஞ்சிருந்துச்சா? உங்களுக்கு எப்படி ஆச்சரியமா இருந்துச்சா, இல்லை அதிர்ச்சியா இருந்துச்சா, இல்லை கரெக்ட் தான்? எனக்கு வந்து அவருடைய பாப்புலாரிட்டியை பார்க்க எனக்கு இது அதிர்ச்சியோ ஆச்சரியமோ அளிக்கல. ஓகே. ஏன்னா இப்போ அவர் மட்டும் இல்லை, இப்போ நண்பர் அஜித் இருக்காரு, அவரும் என்னை பார்க்கும்போதெல்லாம் எங்கே பார்த்தாலும், அவர் என்னோட மாணவர் அல்ல, அஜித் என்கிட்ட படிக்கல, ஆனால் அவர் என்னை எங்கே பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப பணிவாக வந்து பேசுவார். ஒரு பார்க் சென்டரில் அவரும் ஒரு டைரக்டர் ஒருத்தரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைம் நினைக்கிறேன், நானும் போயிருந்தேன், நான் வேற ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அவரே வந்து சார் நான் அஜித் குமார் சார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சார், பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா, அவங்க ரசிகன் சார் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு உயரத்துக்கு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் தங்களை எலிவேட் பண்ணிக்கிறாங்க, சிந்தனையாலும் நடவடிக்கைகளாலும் எலிவேட் பண்ணிக்கிறாங்க. விஜயோடைய பாப்புலாரிட்டிங்கிறது இம்மென்ஸ். எப்போ இம்மென்ஸ்னு எனக்கு தெரியும்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார், பிரசன்னகுமார்னு பேர். துள்ளாத மனமும் துள்ளும்னு ஒரு படம், அவர் தான் கதை வசனம். அதில் ஒரு கண் இழந்த பெண் தேர்வு எழுதுறதுக்கு கல்லூரியில் அனுமதிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கதவசன கர்த்தாவாக அவருக்கு எழுந்தது. அதனால் அவர் என்ன, என் ஃப்ரெண்டு என்னை வந்து கேட்டார், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது கண்ணு போயிடுச்சுன்னா அவங்க எலெக்ஷன் பரீட்சை எழுத முடியுமா சார், எழுத முடியுமா? என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்கள் ஊர், என்னுடைய பேட்ச்மேட்டு, நான் பண்ணலாம் அப்படின்னா எங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பர்மிஷன் கொடுத்தா இன்னொரு துறையோடு இவங்க பதிலை சொல்ல அவங்க எழுதுவாங்க, அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இருந்தேன். அதனால் அவர் அந்த சீன் தொடர்பான டிஸ்கஷன்ஸு, அது தொடர்பான அகடமிக் இன்புட்ஸுக்காக நான் அந்த படத்துக்கு 2-3 தடவை டிஸ்கஷனுக்கு போனப்போ, ஒரு ஷூட்டுக்கு போனப்போ இங்கே தான் பல்லாவரம் தாண்டி எங்கே ஒரு இடத்துல நடந்தது. இது நடந்தது 1996-7 அந்த மாதிரி பீரியட், இது 6 or 7 அந்த மாதிரி சரியாக தெரியல, பட் ஆனால் 90s. அப்போவே விஜய்க்கு அந்த திரண்ட கூட்டத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். நான் பிரசன்னா கூட சொன்னான், பார்த்தீங்களா உங்கள் ஸ்டூடெண்ட்டை அப்படின்னா. அது மாதிரி ஒரு அந்த மாதிரியான நம்மளை சுற்றி ஒரு மக்கள் கூட்டம் திரளும் போது நீங்கள் வாழாக இருக்க முடியாதுல்ல, இல்லை? காற்று, மரம் அமைதியாக இருந்தாலும் காற்று சும்மா விடாதே, மாசியத்துவங்க சொன்னது. மாசியத்துவங்க தெங்ஜா வைப்பீங்க, மரம் அப்படியே ஸ்டில்லாக நின்னா கூட வீசுகின்ற காற்று மரத்தினுடைய கிளைகளுக்குள்ளார புகுந்து இலைகளை அசைக்காமல் விடாதில்ல. அது மாதிரி விஜய் இப்படி வந்தது எனக்கு அதிர்ச்சியும் இல்லை, ஆச்சரியமும் இல்லை. இட்ஸ் அ ப்ராசஸ் சார். இப்போ
அவர் வந்து ஒரு சில கொள்கைகள் இதெல்லாம் அறிவிச்சிருந்தாரு. அவருடைய அந்த நடைமுறை, அரசியல் நடைமுறை, அவருடைய அந்த கொள்கைகள், அவர் செயல்படுற விதம் இதெல்லாம் எப்படி இருக்கு? அதிமுக 52, 53 வருஷம் ஆயிடுச்சு. திமுக 75 வருஷத்தை கடந்துருச்சு. காங்கிரஸ் நூற்றாண்டு கண்ட கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிகள் பெரும் பேரியக்கங்கள். விடுதலை சிறுத்தைகள் 30 வருஷத்துக்கு மேலே, 35 வருஷத்துக்கு மேலே களத்தில் இருக்குது. அவர் புதுசாக வந்திருக்காரு. புதிதாக வரும்போது அது சில மாற்றங்களுக்கு உட்பட்டு தான் தீரும். நியூ வேவ்னு கூட இல்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே, இது இலக்கணம். அதனால் இவர் சில ஒரு 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 ஃபார்மேட்டில் பண்ணுறாரு. அந்த ஃபார்மேட், இது ஒரு ஃபார்மேட் தானே. இந்த இந்த மேடை, அந்த பேச்சு, அது ஒரு ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டில் அவர் பண்ணுறாரு. அந்த ஜெனரேஷனுடைய பக்கங்களுக்குள்ளார என்னால் புகவே முடியாது. ஓகே, யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ கூட என்ன சில இடங்களில் டீச் பண்ண கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து டீச் பண்ணேன்னா எனக்கும் என் முன்னாடி உட்காந்துருக்கவங்க இடையில 45 வருஷம் வித்தியாசம் இருக்கும். ஓகே, இந்த 45 வருஷம் வித்தியாசத்தில் இது ஒன்றும் ஃபிசிக்ஸ் இல்லை, கெமிஸ்ட்ரி இல்லை மாறாமல் இருக்கிறதுக்கு. ஐன்ஸ்டீனுடைய தியரிஸ் இல்லை. இது டைனாமிக் ஃபீல்டு இல்லை. நான் டீச் பண்ணல. ஏன்னா அந்த அந்த கேப்பே என்னால் அவங்கள ஐ கேனாட் பி ஒன் வித் த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி விஜய் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸினுடைய மனநிலை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத என்னால் காட்ச் பண்ண முடியல. ஆனால் நான் ஒரு அம்மா காலத்துக்கு பிறகு நான் பொதுக்கூட்டங்களுக்கே போகலை. பொதுக்கூட்டமே போனதில்லை நான். அதனால இந்த ஆடியன்ஸ் எப்படி, இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனஸ்டாக தெரியாது எனக்கு. அது ஒரு ஜெனரேஷன், அது ஒரு தலைமுறை, அதனுடைய எதிர்பார்ப்பு வேற, அதனுடைய சிந்தனை வேற. அதையே உன் சிந்தனையை எம்எல்ஏ எதுக்கு திரிக்கிற அப்படிமான்ல. இட்ஸ் வாட் யூ திங்க். கடைசி நம்மள ஓல்டுன்றாங்க. ஆமா, தட் வாஸ் யூ திங்க். டோன்ட் கீப் டீச்சிங் மீ. ஐ நோ யூ ஹவ் லிவ்ட் யுவர் லைஃப். லெட் மீ லிவ் மை லைஃப். பாலிடிக்ஸ்ல அப்படி பார்க்க முடியுமா சார்? அரசியல் தன்மை மாறலாம். இல்ல, நான் சொல்ல வர்றது ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டிடியூஷன், ரூல், லா, அது ஸ்டாட்டிக். இங்க அவர் ஒரு ஆடியன்ஸ்கிட்ட பேசுறாரு. இதுல அவர் வெற்றி பெற்றாருன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அவர் கீழே வந்துருது இல்ல. ரைட், எஸ். அது அவருக்கு உட்பட்டு சேஞ்ச் பண்ணலாம். அவர் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணாம இருக்கலாம். எஸ், செயல்பாடு, நடைமுறை இதெல்லாம் ஓகே. கொள்கை சார், அவர் வைக்கிற கொள்கைகள் அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஷாக்கிங்கா ஒன்றும் இல்லை. இதை போய் கொள்கை வச்சிட்டாரு. இட் டசன்ட் சர்ப்ரைஸ் மீ. நீங்க தமிழ்நாட்டில் ஹோட்டல் நடத்தினீங்கன்னா காலையில் இட்லி, சாம்பார், வடை, பொங்கல், பூரி, அவ்வளோதானே. அதை வச்சுதான் ஆகணும். அது காலையில் இதுதானே போட முடியும். நீங்க பேர் மாறலாம், பிளேட்ஸ் மாறலாம், ப்ரைஸ் மாறலாம், டேஸ்ட் மாறலாம், ஃபார்மெட்டு தானே. தமிழ்நாட்டில் ஒரு ஹோட்டல் வச்சு அவ்வளோ தானே. மத்தியானம் என்ன பண்ணுவீங்க, 11 மணிக்கு என்ன கொடுப்பீங்க, இது ஒரு செட் இருக்குல்ல. அதில் அவர் என்ன போக போக தான் போக தெரியும், இந்த பூவின் வாசம் புரியும். ஓகே. ஸோ பெரியாரோ, அம்பேத்கரோ, இதெல்லாம் இவங்களெல்லாம் மீறி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாதுல்ல. ஆனா அதையும் விமர்சிக்கிறாங்கல்ல. அது எப்படி இப்படி வைப்பாரு? அப்புறம் என்ன மாற்றம் இருக்கு? அதான் திமுக அதே தானே வருது. விசிக சொல்லுது, சொல்லித்தான் நானும் வர்றேன், அதை சொல்லித்தான் நானும் வர்றேன். அப்புறம் என்ன மாற்றம்னு கேட்கறாங்க. பிஜேபி நாங்க சேஞ்ச். எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் அண்ணாவுடைய கொள்கைகளை சொல்லித்தானே அவர் வந்தாரு. அதிமுக தான், அதிமுக தான். அதான் அண்ணாவுடைய கொள்கைகள், பெரியாருடைய கொள்கைகள் தான் எத்தனுடைய கொள்கைகள்னு அவர். அம்மா இருந்தாங்க. எம்ஜிஆர் அந்த பாதை தானே, அந்த பயணம் தானே, அந்த பாதை தானே. இல்ல, அதுவும் இன்னொரு திராவிட பார்ட்டி தான். அப்படின்னா இங்க திராவிடமே வேணாம்னு ஒரு ஒரு செக்டார் சொல்றாங்க. அது புதுசா சொல்லல திராவிடம் வேணான்னு. அதிக திராவிடம்னு எப்ப சொன்னாங்களோ அப்பையிலேருந்தே திராவிடம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. புதுசா சொல்லலையே. ஆனா இங்க அப்ப திராவிடத்தை மீறி அல்லது அந்த வரைமுறை, அந்த அரசியல் தலைமைகள், அந்த கொள்கைகள், அதுக்குள்ளதான் இங்க விளையாண்டாக முடியும், அல்லது பேசியாக முடியும். பக்கம் எந்த பக்கம் வேணாலும் நிக்கலாம். ஆனா கிரவுண்ட் அந்த விஷயங்களை பேசுறதுக்கான கிரவுண்ட் தான். சரி, திராவிடம் பேசியது என்ன? எளியோருக்கு நல்வாழ்வு, எல்லோருக்கும் படிப்பு, ஏழைகளுக்கு உதவி, பகிர்ந்துண்டு வாழ்தல், தாய்மொழி காத்தல். இதை திராவிடம் பேசி சொன்னா என்ன, தேசியம் பேசி சொன்னா என்ன? இதை தாண்டி ஒன்றும் ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ். இப்போ
அமெரிக்கன் எலெக்ஷனோ, இப்போ கொரியா, ஜப்பான், ஜெர்மனி, இங்கெல்லாம் இந்த மாதிரியான ஜனநாயகங்களில், பிரான்ஸ், இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரியான ஜனநாயகங்களில் அவங்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை மையமாக வச்சு ஒரு தேர்தல் முடிவு அமையும். உதாரணத்துக்கு ஈரானில் இருந்த அமெரிக்க தூதரகம், டெஹரானில் இருந்த அமெரிக்க தூதரகத்தில் ஒரு 100க்கும் மேற்பட்ட எம்பசி ஸ்டாஃப், அமெரிக்கன் எம்பசி ஸ்டாஃபை 1979 ஷா ரிசா பல்லவி அப்படின்னு ஒரு கிங் இருந்தார். அவரை அப்புறப்படுத்திட்டு அயோத்தல்லா கோமேனி ஆட்சியை கைப்பற்றினப்ப இவங்களை சிறைப்பிடிச்சிட்டாங்க இந்த அமெரிக்க தூதரகத்தினர். ஏன்னா அந்த மன்னர் பல்லவிக்கு வந்து பல்லவி அவருக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சிறைப்பிடிச்சிட்டாங்க. ஜிம்மி கார்ட்டர் அப்போ அமெரிக்க ஜனாதிபதி. எலெக்ஷன் நெருங்குது. ஜிம்மி கார்ட்டர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புகிறார் அவங்கள மீட்டு வர்றதுக்கு ரகசியமாக. எஸ்கேப் ஃப்ரம் என்டபி, இடி அமீன்லேருந்து யூத பயணிகளை விமானத்துலேருந்து மீட்டு வந்தப்போ அது நடந்த மாதிரி பண்ணிடலான்னு நினச்சிட்டு பண்ணுறாரு. எதிர்பாராத விதமாக அந்த ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாகி அங்கேயே விழுந்துருது. அந்த டெஹரான் இதிலே விழுந்துருது. அது பேக் ஃபயர் ஆகிடுது. ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் மீட்காம ரகசியமாக அந்த மாதிரி இராணுவ நடவடிக்கை எடுத்து பண்ணாரு. பிரச்சனை பெருசாக்கிடுச்சு. ஜிம்மி கார்ட்டர் இந்த எலெக்ஷன்லேயே தோத்துட்டாரு. அப்போ பொருளாதாரமோ மற்ற எதுவும் நிற்கல. அப்போது அந்த லோக்கல் மக்கள் சாராத ஒரு இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஜெர்மனியில் எலெக்ஷன் நடக்க போகுது. அவங்க வந்து இமிக்ரேஷன் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூ. இமிக்ரேஷன், வெளிநாட்டினர். ஆஞ்சலா மெர்க்கல் இருந்தப்போ வெளிநாட்டினர் வேணும், நமக்கு வேலைக்கு ஆள் இல்லை, அவங்க வரட்டும்னு கதவை திறந்து விட்டாங்க. இவங்க வந்து தே வில் பிகம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு. ஆன்டி இமிக்ரெண்ட்டுங்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிடுச்சு உலகம் பூரா. இப்போ அது இஷ்யூவாக இருக்குது. அந்த மாதிரி அது போன்ற ஒரு இஷ்யூ வந்து நமக்கு இல்லைல்ல. அது அந்த மாதிரி வச்சு நமக்கு எலெக்ஷன் நடக்கிறது இல்லை. ஒரே ஒரு முறை நடந்து இலங்கை பிரச்சனையை வச்சு நமக்கு தேர்தல் நடந்தது. அதுபோல் வேறு என்னத்தை சொல்லி இங்கே நீங்கள் தேர்தலை பண்ண முடியும்? லோக்கல் இஷ்யூனா லோக்கல் இஷ்யூ இப்படி தான் பண்ண முடியும். இதுதான். ஆமாம், விஜய் சரியான இதை தான் கையில் எடுத்திருக்காரு. ஆமாம், சரியான பாதையில். ஆமாம், he has no other option. சார், நீங்கள் உலகம் முழுக்க பயணித்தவர், பல நாட்டு அரசியல், இந்திய அரசியலையும் முழுமையாக பார்த்தவர், தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியும். அதுவும் அதிமுகவினுடைய இவ்வளவு நீண்ட கால பக்கங்களை பார்த்துருக்கீங்க. இப்போ விஜய் மாதிரியான ஒருவர், ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் வந்திருந்தார், அவரால் என்ன பண்ண முடியுது, 3வது ஃபோர்ஸ் தானே அப்படின்னு ஒன்று. இன்னொரு பக்கம் அப்போ கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிடிக்ஸில் உங்களுக்கு டைம் வேணும். என்டிஆர் மட்டும்தான் கட்சி ஆரம்பித்த 2வது மாதத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதுக்கான கிரவுண்டு வந்து அங்கே ப்ரிப்பேர் ஆகி இருந்தது. இங்கே வந்து ஒரு திரு விஜயகாந்தை பற்றி சொன்னீங்க. அவரெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா ஒரு ஃபோர்ஸ் தான். அவர் மையமாக வச்சு தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும். அவருக்கு என்ன டைமிங் அவருக்கு அந்த டியூரேஷன் கிடைக்காம போயிடுச்சு. விஜய்க்கு அந்த டைமிங் ஹெல்ப் பண்ணுமா? கரெக்டாக இல்லை, இப்போ வந்திருக்காரு. என்ன எலெக்ஷனுக்கு 18 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணார். அதன் விளைவாக அவருக்கு வந்து அவர் என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரசிகர் மன்றம்லாம் வச்சுருக்காரு. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ அவருடைய ரசிகர் மன்றம்னு வச்சுருந்தாங்கல்ல, அது அப்படியே டேக் ஓவர் பண்ணிச்சு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவருக்கு இருந்தது. இந்த ஊர்லேயும் இந்த கிராமத்துலேயும் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருக்கும். நான்லாம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் வச்சுருந்துருக்கேன் எங்கள் வீட்டு திண்ணையில். அது இப்போ எங்கள் ரசிகர் மன்றம் வந்து ரிக்ஷாக்காரன் ரசிகர் மன்றம். ஓகே, ஆமாம், அது ஒன்றும் இல்லை, ஒரு அது இப்போ பதாகை வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் பாலிடிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரத்தை கொடுக்கும். எம்ஜிஆர் டு ஐடென்டிஃபை வித் சம்படி. அது மாதிரி விஜய் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. அது இவ்வளோ பெரிய அட்டெம்ப்ட் எடுக்கிறவர் ஒரு பெரிய பின்னணியில் தானே இருப்பார். அவர்கிட்ட நான் பேசணும். ஐ வில் டாக் டு ஹிம். ஒரு நல்ல பீக்கில் இருக்கார் சினிமாவில், ஹையஸ்ட் சேலரி வாங்கிட்டு இருக்காரு.
இன்னொரு 10 வருஷத்துக்கு இது அழகா நீடிக்கும். அதுக்கப்புறம் கூட அரசியலுக்கு வந்திருக்காமே. ஏன் இவ்வளோ சீக்கிரம் அல்லது யங் ஏஜ்ல அந்த ஒரு இதை விட்டுட்டு வராரு? அப்படிலாம் நான் சூஸ் பண்ணனே நாட் டு டூ டிவி ப்ரோக்ராம்ஸ். ரெப்படேஷன்ல எக்கனாமிக்ஸ்ல ஒரு தியரி இருக்கு, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். நீங்க முதல் இட்லியை சாப்பிட்ற ஆர்வத்திலையும் தேவையிலையும் 4வது இட்லி சாப்பிட மாட்டீங்க. பசியில ஃபர்ஸ்ட் இட்லி அப்படிதான் இருக்கும். அந்த முதல் இட்லி வந்து உங்களுக்கு பெரிய விஷயம். அதுக்காக தான் நீங்க அந்த முதல் இட்லிக்காக தான் போறீங்க. அந்த முதல் இட்லி தருகின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த அந்த யூஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, அது 4வது இட்லி தராது. போதும் இல்லை சார், போதும் சார், என்ன பண்ணேன் தோசை இல்லை வேண்டாங்க, இல்லை ஒரு தோசை இல்லை வேண்டாங்க சொல்கிறோம்ல. அது மாதிரி அவருக்கு ஒரு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அவருக்கு கரியரில் வந்திருக்கும். ஸோ இப்போ பாலிடிக்ஸ் தான். இப்போ பாலிடிக்ஸ்லேயும் நீங்கள் சீனியர், இன்னொரு பக்கம் அதிமுக வேற இருக்கு எதிர்கட்சியா திமுக, அந்த பக்கம் விஜய்னா அப்போ அது அதிமுகவுக்கும் கூட ஒரு நெருக்கடி தானே, அது சிக்கல் தானே. ஒரு அப்படி பார்க்கல ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா ஓட்டர் எண்ணிக்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், புது ஜெனரேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ புதுசாக 18 வயசில் ஓட்டு போடுறாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி 5 ஓட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் 2 ஓட்டு தானே இருந்தது, இன்றைக்கி 5 ஓட்டு ஆகிடுச்சுல்ல. நான்லாம் ஓட்டு போட போகும்போது என் பிள்ளைங்களெல்லாம் கேட்குறதே கிடையாது, யாருக்கு போடுங்கன்னு சொன்னது கிடையாது, யாருக்கு போட்டிங்கன்னு கேட்கறது கிடையாது. இட்ஸ் வெரி ப்ரைவேட் இஷ்யூ. டிஸ்கஷன் கூட நாங்கள் அரசியல் வீட்டில் பேசுவோமே தவிர யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது மாதிரி இந்த ஜெனரேஷன் யாருக்கு ஓட்டு போடுது, இந்த ஓட்டர் பேஸ் மாறிட்டே இருக்குது. இல்லை காம்படிட்டராக அப்போ இருக்காதா? புது ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் வில் சூஸ். இன்னாருக்கு இதுதான் ஓட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஸ்டாட்டிக்கால இருக்கணும். அந்த நம்பர் மாறுது, கொஞ்சம் தானே சார் மாறுது. ஆனால் அதிமுக ஒரு பேஸ்ன்னு இருக்குல்ல. ஆமாம், அந்த 20, 25, 27 அது அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் பதிவாகிற ஓட்டு 70% ஓட்டு பதிவாகுது. எல்லாருமே லார்ஜ் ஃபீல்டு. ராஜீவ் படுகொலையில் கூட எல்லா இடத்துலையும் திமுக தோத்தப்ப கூட, ராஜீவ் காந்தி படுகொலை திமுக தான் காரணம்லாம் குற்றச்சாட்டி எல்லாம் நாடே கொந்தளிச்சு இருந்தப்போ கூட திமுக தன்னுடைய 27% ஓட்டை இழக்கலையே. இப்போவும் அதிமுக தன்னுடைய ஓட்டு சதவீதம் 23% இழக்கலையே. ஒரு போட்டியோ அல்லது ஒரு நெருக்கடியோ வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேனே, 55% ஓட்டு போலாகும். முதல்ல அந்த 55% தான் போலாகும். ஆரம்ப தேர்தல்களெல்லாம் 50% கீழே தான் தேவைப்படாகும். அது கூட யாரோ ஒரு கால் மக்பிரீத்தா ஒரு அமெரிக்கன் அம்பாசிடர் டு இந்தியா அப்போ சொன்னார், இந்தியா இஸ் அ ஃபங்க்ஷனிங் ஆனர்கி. ஏன்னா இது எப்படி டெமோக்ரஸின்னு சொல்கிறது, 100% இருந்தால் அதில் 50% போல் ஆகுது. 50%ல் 24% வாங்கினவங்க 26% வாங்கினவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ இது 100க்கு 12%, 13% மக்கள் ஓட்டு போட்ட அரசு அப்படின்னு விமர்சித்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி 50% இல்லை, இன்றைக்கி சில டைம்ஸ் 77-80%லாம் ரீச் ஆகுது. அப்போ அது உங்களுடைய ஓட்டர் பேஸ் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே விஜய் கூட்டணி கூட வரலான்னு ஒரு அனுமானம் வைக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லைனாலும் அரசியல் விமர்சகர்கள் அப்படியும் ஒரு கணிப்பு இருக்கிறாங்க. அதற்கான பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கலாமா, அல்லது வரவேற்பீங்களா? அவர் விஜய் அந்த பேச்சு, அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசினாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னாரு, அவருடைய தலைமையில் கூட்டணின்னாரு. அதனால் ஐ டோன்ட் நோ வாட் ஹி ஹேஸ் இன் மைண்ட். கூட்டணின்னா அவர் என்ன மாதிரியான கூட்டணி, காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையிலான கூட்டணியா, அல்லது காஷ்மீர்லலாம் வரும் 2.5 வருஷம் நீ 2.5 வருஷம் நாங்கிற மாதிரியான கூட்டணியா, முதல்வர் துணை முதல்வர், அல்லது சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் மாதிரியான கூட்டணியா, ஐ டோன்ட் நோ. நான் அந்த லெவலுக்கு இன்னும் உள்ள நோக்கி போகலை. இன்னும் ஒரு நாள் சந்திக்கணும், பேசணும், சும்மா ஜஸ்ட். ஒருவேளை உங்களை கட்சிக்கு கூப்பிட்டா போவீங்களா? கூப்பிட மாட்டார். கூப்பிட்டா இல்லை, கூப்பிட மாட்டார். ஓகே, என்ன அப்படி இல்லை, அவர் என்கிட்ட ரொம்ப ஆசிரியர் மாணவர் உறவை அவர் மீறினதே இல்லை. பட் என்னுடைய மாணவர், எனக்கு நன்கு தெரிந்த ஒருவர், ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம், வெற்றி பெற்றால் எனக்கு மகிழ்ச்சி தானே. ஓகே, என்ன வேற ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் ஐ மெட் 1989லேருந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் முதலமைச்சர்களாக இருந்தார்களோ
அவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். என்னை அவர்களுக்கு தெரியும். அவங்கள இந்தமாரி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், பேசியிருக்கேன். நான் விஜய் வீட்டிலலாம் போய் சாப்பிட்ருக்குறேன். திருமதி ஷோபா சந்திரசேகர் கையால் சாப்பிட்ருக்கேன். ஆக எனக்கு ஒரு இப்போ நான் ஒரு பெருமையாக சொல்லிக்க முடியுமில்ல. உங்கள் மாணவன் அதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். அவர் கட்டுரை எழுதினார். அவர் ஆசிரியருடைய பெருமைன்னு சொல்லி அவர் சொல்லுவார். சென்னையில் உட்காந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் அந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இவர் இந்த ஆசிரியர் சொன்னாராம், என்னுடைய மாணவர் வந்திருக்காருன்னு சொன்னாராம். எல்லாரும் கலெக்டர் வந்திருக்கிறாருன்னு சொன்னப்போ என்னுடைய மாணவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லுகின்ற பெருமை ஒரு ஆசிரியருக்கு தான் உண்டு அப்படின்னு. அந்த பெருமை எனக்கும் உண்டு இல்லையா? ஒருவேளை இப்போ உங்கள் மாணவனா இல்லை உங்கள் கட்சியான்னு வந்துச்சுன்னா? இல்லை, எங்கள் கட்சியா எங்களுடைய மாணவனா அப்படிங்கிற நெருக்கடி எனக்கு விஜய்கிட்டேருந்து வரவே வராது. இவள் நாட்டுக்கு அந்த ப்ரெஷர் அவர் எனக்கு கொடுக்க மாட்டார். ரெண்டாவது, நான் பொது தேர்தலில் ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற ஆள் இல்லை. நான் அப்படி கண்டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அம்மாக்கிட்டே நான் சீட்டு வாங்கி ஒரு இடத்துல எலெக்ஷன் நின்று இருப்பேன். அது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ். ஓகே, எனக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சி கிடையாது. நான் அதை நர்ச்சர் பண்ணதும் கிடையாது. அந்த நீங்கள் எதை தேடுறீங்களோ அதானே கண்டடைவீங்க, எதை தட்டுறீங்களோ அதானே திறக்கும். நான் ஆனஸ்டாகவே சொல்கிறேன். ஐ எம் நாட் அன் எலக்டோரல் பொலிட்டிஷியன். அந்த மாதிரியான பாலிட்டிஷியன் கிடையாது. நான் தேர்தல் சீட்டு கேட்டோ அப்படி போய் எனக்கு சீட்டு கொடுத்தாலுமே கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வீட்டில் சொல்லிகிட்டு இருப்பேன். எலெக்ஷனில் அம்மா நிற்க வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிம்பேன். ஏன்னா பெரிய சவால், செலவு, சவால், போராட்டம். எனக்கு பயிற்சி இல்லை. ஸோ இப்போ ராஜ்யசபா மேலவை மாதிரியான அதனுடைய நோக்கத்திற்கான ஒரு நபர் தான், அந்த அரசியலுக்கான இல்லை. நான் ஒரு ஓட்டு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு இல்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ல, சூப்பர் ஸ்ட்ரக்சர் வேணும். இல்லை நீங்கள் அது இருந்தாலும் கூட ஒரு கான்ஸ்டிடுவன்சி வேணும். அது மக்களோட பழகி இருக்கணும், போயிருக்கணும், நல்லது கெட்டதுக்கு இருந்திருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது. இல்லை, திடீர்னு போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் போட்டுருவாங்களே என்ன ஜனங்க? பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ நான் டெலிவிஷனை விட்டுட்டு வந்தும் பல வருஷங்கள் ஆச்சு. ஆனால் திடீர்னு போய் நின்று போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு போய் நம்மளுக்கு ஏதோ சுயேட்சை கேண்டிடேட் தான் பார்ப்பாங்க என்ன. ஸோ அப்போ அந்த நெருக்கடி உங்களுக்கு இல்லை, மாணவனா கட்சி அப்படின்றது அது தனி. ஆமாம், அது உறவுகள் புனிதமானவை. மகிழ்ச்சி, நன்றி. The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல